சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். இந்தியாவில் பேக்கேஜ் செய்யப்பட்ட தின்பண்ட வகைகளில் இந்திய தின்பண்டங்களின் சந்தை மதிப்பு கணிசமாக உயர்ந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. இதற்கு மாறாக மேற்கத்திய நிறுவனங்களின் சிப்ஸ் வகை தின்பண்டங்களின் சந்தை மதிப்பு குறைந்துள்ளது. கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகே இந்திய தின்பண்டங்களின் சந்தை மதிப்பு அதிகரித்துள்ளது. சந்தையில் சுமார் 56% இந்திய தின்பண்டங்கள் பிடித்துள்ளன. இது குறித்து பிக்கானர் வாலா ஃபுட்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுரேஷ் கோயல் கூறுகையில், இந்தியர்களுக்கு பொதுவாக அவர்களின் பாரம்பரிய உணவு வகைகளில் அதிக ஆர்வம் உண்டு. முன்னர் மேற்கத்திய நிறுவனங்கள் தயாரிக்கும் சிப்ஸ் வகைகள் சந்தையை ஆக்கிரமித்திருந்தன. இதற்கு முக்கிய காரணமாக சிறு கிராமங்களையும் அவர்களின் தயாரிப்புகள் தேடிச் சென்றன. இந்திய சந்தையில் விற்ற தின்பண்டங்களில் 3/2 பங்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் மற்றும் ஃபிங்கர் சிப்ஸ் வகைகளாகவே இருந்தன. இவற்றை பெப்சிகோ, ஃப்ரிட்டோ, லேஸ் மற்றும் ஐடிசி நிறுவனங்கள் தயாரித்து வந்தன. ஆனால் இப்போது நிலை தலைகீழாக மாறிவிட்டது. இந்திய தின்பண்டங்கள் சந்தையில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. இதற்கு முக்கிய காரணம் மேற்கத்திய தின்பண்டங்கள் விற்கப்படும் அதே விலையில் இந்திய தின்பண்டங்கள் புஜியா, தால், சிவிரா போன்ற பல வகைகளில் விற்கப்படுகின்றன. மேலும் இந்திய தின்பண்டங்களில் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறது. இந்த சந்தையில் சுமார் 3000 நிறுவனங்கள் சிறு நிறுவனங்கள். இதனால் குறைவான விலையில் தின்பண்டங்கள் விற்பனை செய்ய முடிகிறது என்று சுரேஷ் கோயல் கூறினார்.